தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழக நீதிமன்றம் அதாவது கோர்ட்டில் இருந்து பல்வேறு பதவிகளுக்கான வேலை வாய்ப்பு விட்டுருக்காங்க. மினிமம் 8th படித்தவங்கலேருந்து 12th முடிச்சிருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. யாரெல்லாம் தகுதி, எப்படி அப்ளை பண்ணணும் போன்ற எல்லா தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுபோல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் போஸ்டிங் வைஸ் நோட்டிஃபிகேஷனை தனித்தனியாக விட்டுருக்காங்க. ஓவரால் வேக்கன்சி அண்ட் கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, மற்றபடி சேம் தான். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்னு பார்த்தீங்கன்னா 5/5/2025. அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஜோப்தார் 12 வேக்கன்சி இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பாருங்கள் 137, ரெசிடென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 87 அண்ட் ரூம் பாய்க்கு 4. இதே மாதிரி ஸ்வீப்பர், கார்டினர், வாட்ச்மேன், சானிடரி ஒர்க்கர், வாட்ச்மேன் இந்த மாதிரி பதவிகளுக்கான டோட்டல் வேக்கன்சியை கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா விதமான பதவிகளுக்கும் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் இருக்குது. இது வெறும் பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் நிறைய அலவன்ஸ் எல்லாம் இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் நீங்கள் பொது பிரிவினராக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற அனைத்து பிரிவினரும் 37 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓவரால் வேக்கன்சியை எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்றத தனியாகவே அனெக்சரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை பொறுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் கம்யூனிட்டியில் கம்மியாக இருந்துச்சுன்னா ஜென்ரலில் கூட அப்ளை பண்ணலாம், அதுக்கான ஏஜ் லிமிட்டோட. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மினிமம் 8th முடித்தவங்கலேருந்து மேக்ஸிமம் 12th முடிச்சிருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே படித்தவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி எதுவும் குறிப்பிடலை. பட் இந்த ஜாப்போட டிஸ்கிரிப்ஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்டல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் சில ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், குக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது கட்டாயம் கிடையாது, ஒரு ப்ரிஃபரன்ஸ் தான். ஃபீஸ் பாருங்கள், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி அண்ட் பொது பிரிவினர் இவங்கெல்லாம் 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கான எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அண்ட் அதை ஃபாலோ பண்ணி சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ, பார்ட் பின்னு 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் 65 இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் பேசிக் நாலேஜ்லேருந்து உங்களுக்கான கொஸ்டின் இருக்கும். சிலபஸ் ஆல்சோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப் டு 8th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வரும். நேச்சர் ஆஃப் டியூட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டி பாருங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகுமா, மேனேஜ் பண்ணிட முடியுமா, இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் உங்களோட டிசிஷன் தான். எக்ஸாம் சென்டர் சென்னையிலும் இருக்கலாம், அப்படி இல்லைனா எங்கே இருக்குன்றதுக்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் சென்னையில் தான் இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் இங்கே இருக்கிற நீதிமன்றங்களில் இருக்கலாம், ஆர் கிளை நீதிமன்றங்களில் இருக்கலாம், ஆர் ஜுடிஷியல் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற எந்த ஆஃபீஸில் வேணால் இருக்கலான்றதை குறிப்பிட்டிருக்காங்க. மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் ஜாப் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.